நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் சபிக்கப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன். நிறைய மர்மமான இடங்களை இந்தியா உள்ளடக்கியிருக்குன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட மர்மமான இடங்களை பார்க்க நிறைய சுற்றுலா பயணிகள் இன்றளவும் இந்தியாவுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் சபிக்கப்பட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இந்தியாவில் இருக்கான். அது என்ன ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். மேற்கு வங்கத்தில் ஃபெகுன் கோடர் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் 1960s இருந்தே ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு வருது. சுற்றி இருக்க கிராம மக்களுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. 1967 இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் மிட் நைட்ல வெள்ளை கலர்ல சாரி கட்டின ஒரு உருவத்தை பார்த்திருக்காரு. இத அந்த கிராம மக்கள் கிட்ட அடுத்த நாள் சொல்றாரு. கிராம மக்கள் யாருமே நம்பலையாம். கொஞ்ச நாள் கழிச்சு இதே மாதிரி அந்த கிராமத்துல இருந்து நிறைய பேர் தண்டவாளத்தில் அந்த வெள்ளை உருவத்தை பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. இதனால் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கமே நிறைய பேர் போகிறதுக்கு பயந்தாங்களாம். ஒரு சில பேர் இங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தண்டவாளத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னும் அப்போ ஒரு பெண் ரயிலில் அடிபட்டு உயிரிழந்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த பெண்ணோட ஆவி தான் இந்த ட்ராக்ல இப்போ ஆவியாக உலாவிட்டு வருது அப்படின்னு இங்கே இருக்க மக்கள் நம்பினாங்க. ஆனால் ரயில்வே நிர்வாகிகள் இந்த கிராம மக்கள் சொன்னதெல்லாம் நம்பலையாம். கொஞ்ச நாள்லயே ஸ்டேஷன் மாஸ்டரோட ஃபேமிலி மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்ற விஷயம் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியலையா. இந்த ஸ்டேஷன் மாஸ்டரோட ஃபேமிலி இறந்து போனதுக்கு அப்புறம் ரயில்வே துறையினர் இந்த ஸ்டேஷனை தற்காலிகமாக மூடிடுறாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கமே போறதுக்கு அந்த கிராம மக்கள்லாம் ரொம்பவே பயந்தாங்களாம். இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஒரு சபிக்கப்பட்ட இடமாகவே அங்க இருக்க மக்கள் பார்த்துட்டு வந்தாங்களாம். 42 வருஷமா மூடி இருந்த இந்த ரயில்வே ஸ்டேஷனை மக்களோட வேண்டுகோளின்படி மறுபடியும் ஓபன் பண்றாங்களாம். ஆனா அப்பையும் இந்த கிராம மக்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போறதுக்கு ரொம்பவே பயந்தாங்களாம். ஒரு சில பேர் ஈவினிங் டைம்க்கு மேல அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற பகுதிக்கே போக மாட்டாங்களாம். இந்த விஷயம் தெரிஞ்சு 2017 ஒரு ஆர்கனைசேஷன் இந்த இடத்துல பேய் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போய் ஒரு கேம்ப் போட்டிருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க கேமராஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நைட்டு 11 மணிலேருந்து காலையில வரைக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டே பண்ணியிருக்காங்களாம். அப்போ நைட்டு 2 மணிக்கு இவங்களுக்கு ஒரு அமானுஷ்யமான சவுண்டு கேட்குது. இவங்க என்னன்னு போய் டார்ச் அடிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு குரூப் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்களாம், பேய் மாதிரி நடிச்சிருக்காங்களாம். இந்த குரூப்ல இருக்கவங்க தான் பேய் மாதிரி நடிச்சு இந்த இடத்துக்கு வர சுற்றுலா பயணிகள் கிட்ட நகைகள் எல்லாம் பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி இவங்க எடுத்துட்டு வந்த கேமராலையும் எந்த ஒரு உருவமும் பதிவாகலையாம். இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எந்த ஒரு அமானுஷ்யமான நிகழ்வும் நடக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க மக்களிடையே ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னதான் இவங்க அவேர்னஸை கிரியேட் பண்ணாலும் இன்னமும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் மக்கள் 6 மணிக்கு மேல போறதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.